ஒரு கடலை மிட்டாயை வேர்ல்டு ஃபுல்லா விற்பனை செஞ்சு கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு வராங்க ஒரு இல்லத்தரசி. வாங்க அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன விலை அழகே பகுதி மூலமா. வணக்கம், என்னோட பேர் டாக்டர் விஷ்ணுபிரியா கண்ணன். விபிகே ஃபுட்ஸ், அதாவது இது கோவில்பட்டி பேஸ்டு கடலை மிட்டாய் சம்பந்தமான கோவில்பட்டி ரிலேட்டட் எல்லா பொருட்களும் தயாரிக்கிறோம். நானும் எனது கணவரும் இந்த நிறுவனத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இது 2016 இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தோம். இப்போ 2024 8 வருஷமா எங்க ஜேர்னி சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. கோவில்பட்டினாலே கடலை மிட்டாய் தான் ஃபேமஸ். தெருவுக்கு தெரு இந்த ஊர்ல தெரியும். கோவில்பட்டியில கடலை மிட்டாயும் தீப்பொடி தொழிற்சாலையும் தான் நிறைய இருக்கும். இருந்தாலும் எவ்வளோ எந்த தொழில சவால்கள் இல்லை. எந்த தொழில்னாலும் நம்ம குவாலிட்டி கொடுத்தோன்னா நல்லா சக்சஸா வரும். இன்னொன்று ஸ்நாக்ஸ் டெய்லி அழியிற பொருள், சாப்பாடுங்கிறது டெய்லி அழியிற பொருள். ஸோ இந்த பொருள் நம்ம கொடுத்தோன்னா எப்படினாலும் நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரலாம். இன்னொன்று இப்போ மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு இருக்கு. கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தான பொருள் சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஸோ கடலை மிட்டாயில நிறைய இம்யூனிட்டி இருக்கிறதுனால இது கண்டிப்பா இந்த பிஸ்னஸ் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நிறைய இருந்ததுனால வேலை பார்த்துட்டு இருந்தவங்க 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு இந்த தொழில இறங்கணும். அதாவது நம்ம கடலை மிட்டாய் டேஸ்ட் எப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுதுன்னா ரா மெட்டீரியல் செலெக்ஷன் தான். ரா மெட்டீரியல் செலெக்ஷன் அது மெயினாக கடலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கோவில்பட்டி ஏன் ஃபேமஸ் அப்படின்னா கடலை சுற்றி விளையிறது தான். கரிசல் மண் பூமி கோவில்பட்டிங்கிறது. இந்த சுற்றி விளையிறதுல கரிசல் மண்ணில் இந்த சங்கரங்கோயில் இந்த சைடெல்லாம் கழுகுமலை இந்த பக்கத்துலலாம் நிறைய பயிரிடப்படுது கடலை. ஸோ இங்கே விளையிற கடலைக்கு நாங்கள் கழுகுமலையிலேருந்து வாங்குறோம். இங்கே இந்த சீசன் இல்லாத டைம்ல தான் புதுக்கோட்டை, அருப்புக்கோட்டை அந்த சைடுலாம் தான் வரும். அவங்கள்ட்ட பெரிய மில்லு இருக்குது அவர்கிட்ட. ஸோ இங்கே சுற்றி உள்ள கடலையை எடுத்து அதை தரம் பிரித்து நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் மெயினாக ஈரப்பதம் பார்க்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கிறது நம்ம செலக்ட் பண்ணோன்னா மிட்டாய் ரொம்ப ஜவுன்னு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாமல் இருந்தது அது அந்த மாதிரி பருப்பு எண்ணெய் கக்கிட்டு இருக்கும், எண்ணெய் மக்கு வாடை அடிக்கும். அதாவது நடுவுல 10 to 12 மாய்ச்சர் இருக்கிற மாதிரி ஈரப்பதம் இருக்கிற மாதிரி உள்ள கடலையை தேர்வு பண்ணி எடுத்தேன்னா மிட்டாய் பர்ஃபெக்டா இருக்கணும். பர்ஃபெக்டா இருக்குங்க. அதை கரெக்டான பதத்துல ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஒரே மாதிரியா, அதாவது அந்த மெஷின்ல போட்டு முன்னாடிலாம் கை கொண்டு வறுப்பாங்க மணல் போட்டு. நம்ம கிட்ட இப்போ ரோஸ்டர் மெஷின் இருக்கு. ஸோ அந்த ஹீட் டெம்பரேச்சர் கரெக்டா வச்சு கரெக்டா அந்த மாய்ச்சர் ஈரப்பதத்துக்கு ஏற்றபடி கடலையை வறுத்தேன்னா அந்த மிட்டாயோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். கடலை மிட்டாய் அது ஏன் தெரியல, நாங்களும் ஒரு பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு. கடலை விலை ஏறிச்சுன்னா கடலை எண்ணெய் விலை ஏறிடுது. ஆனா கடலை மிட்டாய் விலையை மட்டும் எங்களால கூட்டவே முடியல கோவில்பட்டியில. ஏன்னு தெரியல. ஏன்னா இப்ப கோவில்பட்டியில இருந்து கோவில்பட்டி மக்களுக்கு மட்டும் இவ்வளோ சப்ளை பண்ண முடியாது, வெளியூருக்கும் நம்ம அனுப்புவோம். அந்தந்த ஊர்லயே தயாரிக்கிறப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு மிச்சமாகும். அதனால நம்ம கோவில்பட்டியில தயாரிச்சு வெளியூர்ல வெளிநாடுகளுக்கு அனுப்புறது நம்ம டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகிறதுனால நம்மளால விலை நிர்ணயம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது பயங்கர சேலஞ்சிங் தான். இதுல நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் கடலை மிட்டாயில நம்ம ஆட் பண்றது இல்ல. வெல்லம் தான். வெல்லம் ஒரு இயற்கையான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் சொல்லலாம். இது 3 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஸோ இது 3 மாசத்துக்கு அப்புறம் கெட்டு போகும்னு சொல்ல முடியாது. மேபி அந்த கிளைமேட் கண்டிஷனு இதுலெல்லாம் பொறுத்து மிட்டாயோட அந்த
அந்த கிறிஸ்பினஸ் குறைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த குளிர்ச்சியான பிரதேசங்கள் எல்லாம் கொண்டு போனா இது 9 மாசத்துக்கு மேல 1 வருஷம் வரைக்கும் கூட வரும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்குன்னு பார்த்தோன்னா 3 மாசம் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். அதாவது சாக்லேட்டு நம்ம புது புது கண்டிப்பா எல்லா ஒரு இதுலயும் நம்ம இனோவேஷன் வந்து கண்டிப்பா கொண்டு வந்து தான் ஆகணும். இப்போ நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்தோன்னா நிறைய துரித உணவுகள்லாம் சாப்பிடுறாங்க. பாக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறப்போ நம்ம எந்த ஒரு கலப்படமே இல்லாத கடலை மிட்டாயில கொஞ்சம் ஒரு இனோவேஷனாக, அதையும் கலப்படம் இல்லாமல் ஒரு இனோவேஷனாக கொண்டு போகிறதுக்கு நம்ம பார்த்தோன்னா கடலை மிட்டாயில எப்படி கொண்டு வரோம்னா ரோஸ் பட்டல்ஸ் போட்டு நம்ம பண்ணுறோம், சாக்லேட் போட்டு பண்ணுறோம். சாக்லேட்டுங்கிறது எல்லாரும் சாப்பிட்றது தான். அதில் கொக்கோ இது ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்து தேங்காயில பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து கலப்படம் இல்லை, இது ஒரு இனோவேஷன் தான். இல்லை கடலை மிட்டாய்க்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 5% போடுறாங்க. இந்த கோரிக்கை வந்து நான் என்னால் சொல்ல முடியாது, இது எங்கள் அசோசியேஷன் தான் முடிவெடுக்கும். எல்லாரும் சேர்ந்து தான் இது 5% இருக்குது. இந்த ஜிஎஸ்டிங்கிறது இந்தியா ஃபுல்லும் இருக்குது. இதனால எக்கனாமி லெவல் ஒரே டாக்ஸா இருக்கு. முன்னாடி வந்து தனித்தனி டாக்ஸா இருக்கும், இந்த ஜிஎஸ்டி போட்டதுனால ஒரே டாக்ஸா இருக்குது. ஸோ அதனால இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்ல முடியும் சார். அதாவது கவர்மெண்ட் FSSAI ரூல்ஸ் படி இந்த பவுச்சுக்கு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற பவுச்சுக்கெல்லாம் மைக்ரான்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இத்தனை மைக்ரான்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது 50 மைக்ரான்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மைக்ரான்ல நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம ரூல்ஸ் படி பொருளுக்கு வந்து எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். கணவரோட வேலையை பார்க்குறாரு, நான் என்னோட வேலையை பார்க்குறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து என் கணவர் வந்து எனக்கு அட்மின் நல்லா வரும், ஒரு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு என்னால் முடியும். அவர் வந்து மார்க்கெட்டிங் அவருக்கு நல்லா வரும். ஸோ அவரோட வேலை வேற, என்னோட வேலை வேற. ஸோ பெண்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, நம்ம ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம தனித்துவமா செயல்படணும். அப்பதான் நம்மளோட அடையாளம்ங்கிறது வெளியில வரும். படிச்சவங்களோ படிக்காதவங்களோ நீங்க வந்து உங்களோட அடையாளத்தை உருவாக்கிக்கணும். நீங்க யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நம்மளும் பிறந்தோம் வளர்ந்தோம் கிச்சன்லயே அடைஞ்சு கிடக்காம நம்மளும் வேலைக்கு நம்ம பிள்ளைங்களெல்லாம் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சுட்டு நம்மளும் நம்ம குடும்பத்துக்கான கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், நம்மளுக்கான அடையாளத்தை உருவாக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.